அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு யம்மியான இஃப்தார் ஸ்பெஷல் தாங்க செய்ய போகிறேன். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது ஒரு டொமேட்டோ சாஸோடு நீங்கள் தொட்டு சாப்பிடும்போது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 1/4 கிலோ நான் போன்லெஸ் சிக்கனாக எடுத்து சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு அதில் சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் நம்ம இப்போ சேர்த்துடலாம். இப்போ அதில் நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் நான் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் நான் சிக்கன் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் நான் அப்படியே ரெஸ்ட் விட்டுற போகிறேங்க. இல்லாட்டி ஒரு 1/4 மணி நேரம் கூட நீங்கள் விட்டால் போதும். நான் கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் நான் பார்க்க போகிறேன். ஒரு 1/2 மணி நேரத்தில் அந்த மசாலா எல்லாம் கோடாகி நல்லா அந்த சிக்கனோட வந்திருக்கும். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இன்றைக்கி இஃப்தாருக்கு நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஃபஸ்ட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றியே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த சிக்கன் நல்லாவே வெந்து வந்துருங்க. அந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்திருக்கும். நம்ம சிக்கன்லாம் எப்போயுமே ஒரு 10 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக சாஃப்டாகவும் அதே சமயம் வெந்து வந்துருங்க. இப்போ இதில் சேர்க்க வேண்டிய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். ஒரு கப்பு இருக்கும் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேங்க. 1 கப்பு துருவிய கேரட்டு, ஒரு 1/2 கப்பு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு அளவுக்கு கேப்சிகமும் மல்லி இலையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் நான் கரம் மசாலா சேர்த்துட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துலாம். ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் தெளித்து விட்டு அப்படியே நம்ம வேக வச்சிடலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுருங்க. தண்ணிலாம் நீங்கள் நிறைய காட்டக்கூடாது, அதோட டேஸ்ட்டே மாறிடும் உங்களுக்கு. அவ்வளோதான், நான் மூடி வச்சிடுறேன். அதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டு ஒரு 8 ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அது ஓரத்தில் இருக்க ப்ரௌன் கலர் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நான் ப்ரெட் க்ரம்ஸ் செய்ய போகிறேன். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக ப்ரெட்டை சேர்க்காத, ப்ரெட்டை வேஸ்ட் பண்ணாத, நீங்கள் ஓரத்தில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அதுக்குள்ளே நமக்கு வேக வச்சிருந்த வெஜிடபிள்ஸ், சிக்கன் எல்லாமே நல்லா ஸ்டஃபிங் வெந்து வந்திருக்கு. பாருங்கள், அதை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நமக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் துண்டுகளை எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு 2 பல்ஸ் விட்டு நைஸாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் ப்ரெட்டு போட்டு வேஸ்ட் பண்ணாத, ஓரத்தில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு 3 முட்டையை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து உடச்சி ஊற்றி நல்லா ஸ்பூனாலே நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணதில் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் துண்டுகளை சின்னதாக பிச்சு போட்டுடுறேன். இதில் ஒரு 6 ப்ரெட்டு நான் பிச்சு போட்டுட்ருக்கேங்க. அந்த ஸ்டஃபிங்கோடு சேர்த்து அந்த ப்ரெட்டோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கை வச்சே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா அந்த சிக்கனோட வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து வர மாதிரி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. அந்த ப்ரெட்டில் இருக்கிற ஸ்வீட்டோடு கலந்து நீங்கள் சாப்பிடும்போது சான்ஸே இல்லை, ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் கையால் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் நான் செஞ்சு முட்டையில் டிப் பண்ணிக்கலாம். நம்ம டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதாங்க. ஒன்றையும் அதேமாதிரி செஞ்சு நீங்கள் பிளேட்டில் எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. நல்லா ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. நல்லா நமக்கு அப்போ தான் கிறிஸ்பியாகவும் வருங்க. இதே மாதிரியே நான் எல்லா ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணிவிட்டு முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா எடுத்துருங்க. இந்த இஃப்தாருக்கு நீங்கள் இதோட ஒரு நோம்பு கஞ்சியோ நீங்கள் வேறு ஏதோ ரெசிபியை செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இது ஒன்று போதுங்க, அவ்வளோது ஒரு வயிறு ஃபுல்லாக ஆகிடும் நமக்கு. தோசைக்கல்ல ஸ்டவ்வில் வச்சு நான் போதுமான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃப்ளேம் இந்த டைமில் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை எடுத்து ஒன்றா எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறேங்க. அதில் வச்சுட்டு அப்படியே ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டுற வேண்டியது தான். கருக விட்டுறாத நீங்கள் ஆப்போசிட் சைடு திருப்பி போட்டுக்கோங்க. பட்டுன்னு உங்களுக்கு கருகிடும். பொன்னிறமாக ஆற வரைக்கும் அப்படியே பொரிச்சு எடுத்துட வேண்டியது தாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு வெந்ததும் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் ஒன்று போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ டேஸ்ட் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு டொமேட்டோ கெச்சப்போடு சாப்பிடும்போது சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செஞ்ச உடனே எல்லாமே காலியாகிடுச்சிங்க. இந்த டொமேட்டோ கெச்சப்போடு இந்த ரெசிபி சாப்பிடும்போது சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.